ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரிச்சிகல் கேர்டேக்கர் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட் ரொம்ப பரபரப்பா நல்லா போக போகுது. ஸோ முக்கியமா டென்னோஜியை பத்தின சில ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இது முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்பதான் கதை தொடர்ச்சியா புரியும். சரிங்க, சமத்தோட கதைக்குள்ள போலாமா? ஹீரோ இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே சுசனை வர இருப்பாங்க. ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க, லாஸ்ட் நைட் என்னால வர முடியல. அதுதான் நம்ம முன்னாடியே பேசிட்டோமே போன் கால்ல, என்ன சூழ்நிலைன்னு. இருந்தாலும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க நம்மளுடைய மேடம். உடனடியா நீ போய் அதை சரி பண்ணணும். சரி, ஓகே. அப்புறம் சுசனே, உங்ககிட்ட வந்து நான் ரெக்வஸ்ட் கேட்டேன்ல, அதான் போன்ல ஒரு விஷயத்த சொன்னேன், அது ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஹீரோ அதுக்கப்புறம் அவளுடைய ரூமுக்கு போக அவ கோவத்துல இருக்கா. வா இட்ஸ் ஓகே, இப்பதான் இந்த சைடு காத்தடிச்சதா, நைட்டு ஃபுல்லா அங்க உல்லாசமா இருந்த போல. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அது உண்மை என்னன்னா, போன நைட்டே நான் இங்க வர வேண்டியதுதான். ஆனா அங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மின்னல் அடிச்சு மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சதுனால என்னால வர முடியல. அதனால அவங்களே வந்து இங்க தங்க சொன்னாங்க. அதனாலதான் தங்கினேன். நீங்க புரிஞ்சுக்கினீங்க தானே? புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் கடுப்புல தான் இருக்கின்ற மாதிரி பாக்குறேன். நம்ம என்ன பேசணுமோ அதெல்லாம் நீ மீறி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. எனக்கு அது பிடிக்கல. ஆஹா, போற போக பார்த்தா இவங்க சந்தேகத்தின் பேர்ல நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல. இங்க வா, பார்த்த உடனே ஹீரோ ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். என்ன பண்ணிக்க கோனகா? இந்த ஸ்மெல் பார்க்கும் போது வழக்கமா இருக்கிறது காட்டிலும் இல்லையே. நீ டென்னோஜி கூட சேர்ந்து சாப்பிட்டுருக்கியா? ஆமா. டென்னோஜி அவளுடைய வீட்டுல உனக்கு பாத்ரூம் காமிச்சாலா? ஆமா. நீயும் அவளும் சேர்ந்து ஒன்னா குளிச்சிங்களா? என்ன பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குமா? அப்ப ஹீரோ சாக்காவ என்ன இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இல்ல உண்மையா சொல்றா. இல்ல ஜஸ்ட் நான் அவங்க வீட்ல இருந்த பாத்ல குளிச்சேன், அவ்வளவுதான். பெருசா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அப்ப கூட எல்லாம் நான் குளிக்கல. ஆனா நான் போன இடத்துல தப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாச்சும் அவங்க வீட்டுல இருந்த டென்னோஜியோட அம்மாவே தப்பான பாத்ரூம் போய் குளிச்சிருந்தாங்க. நான் அந்த டைம்ல பார்த்து பெரிய குழப்பமாயிடுச்சாங்க. டென்னோஜி கூட சாப்பிட்டுருக்க. டென்னோஜி உன்ன பாத்ரூம் கூட்டு போயிருக்கா. பத்தத்துக்கு 2 பேரும் குளிச்சிருக்கீங்க. அவங்க அம்மா வர சேர்ந்து இதுல இன்வால்வ் இருக்காங்க. அப்போ நீ டென்னோஜியோட கேர்டேக்கரா? இட்ஸ் ஓகே, எனக்கு பதில் சொல்ல. இல்ல நான் உங்களுடைய கேர்டேக்கர் தான். அப்பனா என் கூடயே தான் எப்பவுமே இருப்பேன். என்னை விட்டு போக மாட்டேன். கவலைப்படாத. கண்டிப்பா உங்களை விட்டுலாம் நான் போகவே மாட்டேன். கண்டிப்பா கட்டாயமா போக மாட்டேன். அப்ப பார்த்த சீசனாவும் அங்க வந்துட்டு மேடம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் அவ கிளம்பின பிறகு ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரோ கூட வந்து சாப்பிட போறாங்க, நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க இந்த வயசை கேட்ட உடனே அவ ஷாக் ஆயிடுவா. இட்ஸுக்கு என்னடா இது கோலம்? மை லேடி இட்ஸுக்கு வந்து அவனுடைய டேபிள் மேனஸை சோதிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது. அதனாலதான் இன்னைக்கு அவங்க கூட இந்த இடத்துல சாப்பிட போறோம். ஹீரோவும் அவங்க சொல்றது உண்மைதான் கோனகா. நான் டென்னோஜி கிட்ட எதுக்காக போனேன்னா, இந்த டேபிள் மேனஸை பத்தி ஏதாச்சும் கண்டிப்பா நல்லதா கத்துக்கணும், நிறைய நான் பெட்டரா மாறணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணனே. அதை சோதிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. சோ இப்போ இந்த ஒரு டெஸ்ட்ல எனக்கு சூசனே தான் பாஸ் ஆயிட்டனா இல்லைன்னு சொல்ல போறாங்க. ஆமா இட்ஸ் ஓகே, இது உன்னுடைய ஃபைனல் டெஸ்ட். இதுல மட்டும் நீ பாஸ் பண்ணிட்டேனா டேபிள் மேனஸை ஃபுல்லா நீ கரைச்சு குடிச்சிட்டேன்னு அர்த்தம். சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு டீசென்ட்டோட. அப்படின்னு பணக்காரங்க தான் அப்படி நம்மளாம் அப்படியா? இதெல்லாம் பார்த்தா நம்ம கோனகாவே இட்ஸுக்கு நீ முன்னத்தை விட இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டடா, இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவ்வளவுதான் கோனகா. இதை கேட்ட கோனகா, சுசனே நீ என்ன சொல்ல போற உனக்கு? அவ இதை பார்த்த உடனே நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன். ஹீரோ இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். பத்தத்துக்கு அதுக்கப்புறம் கோனகா நான் உங்க கூட சேர்ந்து கண்டினியூவா சாப்பிடலாம் தானே? சாப்பிடலாம். ஆனா டேபிள் மேனஸ் எல்லாம் இப்போ விட்டுட்டு சில்லா உட்காந்து சாப்பிடுவேன். பரவாயில்லையா உங்களுக்கு? சுசனேவும் எங்க பாரு இட்ஸ் ஓகே, டேபிள் மேனஸ்ன்றது எல்லா டைமும் நீ கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான ஆட்கள் கூட இருக்கும் போது மட்டும் டேபிள் மேனஸை நீ கடைபிடிச்சா போதும். மேபி நம்ம காகேன் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் கூட இருக்கும் போது நீ சரியா அவர் கூட நடந்துக்கணும். எந்த தப்பு பண்ணாம அந்த டைம்ல கரெக்டா இருந்து பாத்துக்கோ. மிச்சப்படி நீ எப்போ வேணாலும் ஃப்ரீயாவே இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் கோனகா இட்ஸ் ஓகே, எங்க பக்கத்துல வந்து உட்கார்ப்பா, 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ கூப்பிடுறான். ஹீரோவும் இந்த ஸ்மைலுக்கோசமே நான் வந்து பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வந்து நான் டென்னோஜிக்கு தான் சொல்லணும். டென்னோஜி கூட ஹீரோ அதுக்கப்புறம் வந்து படிச்சுட்டு இருக்கான். சோ அப்போ டென்னோஜி ஏதோ ஒரு விஷயத்தை ஆழமா யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் டென்னோஜி உங்களுக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, எதையோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. மேபி நேற்று எதனா மழையில நினைஞ்சிட்டீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? டேய் நீ சொல்ற மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லடா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கேன்னு பார்ப்போம். பரவாயில்லையே, நல்லா தான் ஸ்கோர் பண்ணிருக்கேன். இருந்தாலும் 2-3 கொஸ்டின்ஸ் தப்பா போட்டிருக்க பேரு, அதை திரும்பியும் ட்ரை பண்ணி பாரு. இதை பார்த்து ஹீரோ ஆமாங்க சரி நான் ட்ரை பண்றேன். சோ அடுத்த கட்ட லெசன்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதாவது ஹீரோ அவனுடைய டிசிப்ளின்ஸ் எல்லாமே வளர்த்துக்கிறதுக்கான கிளாஸ் நடக்கும்போது அவ சொல்லிட்டு இருக்கா, என்னுடைய அப்பா வந்து அன்னைக்கு நீ பண்ண வேலையை பார்த்துட்டு உனக்கு டேபிள் மேனஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்றாரு. அவரே உன்னை பாராட்டினாரு. அப்படியா? சரி இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுத்து பண்ண. சோ அவ கிளம்பின பிறகு ஹீரோ யோசிக்கிறான், எனக்கு என்னன்னு தெரியலையே, இவங்க ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தை ஆழமா யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஹீரோ அப்புறம் வெளியே வந்தா அங்க நரிகா போயிட்டு இருப்பான். நரிகா எங்க போயிட்டு இருக்கா? நீங்க என்ன பண்றப்பா? அதுவா ஒண்ணு இல்லடா, நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நான் ஸ்கூல்ல பயன்படுத்தி பார்த்தா எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் செக் பண்றதுக்காக வந்தேன். ஆமா நீ ஸ்போர்ட்ஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவல, இது மூலியமா உன்னுடைய ஃபேமிலிக்கு உதவி பண்ண போறியா? ஆமா ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அதுவும் ஃப்ரீயாவே நம்ம பண்ண வேண்டியதான். நீ உண்மையிலேயே வேற லெவல் தான் நரிகா. இதெல்லாம் நீ சொல்லணுமா? நீ ஏதோ கலாய்க்கிற மாதிரி பேசுற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படிலாம் இல்ல. சரி இட்ஸ் ஓகே, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா நான் டென்னோஜி கூட சேர்ந்து இந்த இடத்துல குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 2 பேர் மட்டுமா? ஆனா ஆல்ரெடி தான் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இல்லப்பா நான் வந்து கொஞ்சம் மார்க்லாம் ரொம்ப ஆவரேஜா எடுத்ததுனால அது எனக்கு கண்டிப்பா அதிகப்படுத்தணும். டென்னோஜி நல்லா படிக்கிறதுனால அவன் எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னதுனால அடுத்த கட்ட எக்ஸாமுக்காக நானும் அவ்வளவு சேர்ந்து இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நீ என்ன
கதை நல்லா படிக்க ஆரம்பிச்சே இல்லையா? இல்ல நானும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. சரி நீ ஏதோ வேலையா போயிட்டு இருக்க, நான் உன்ன வர டிஸ்டர்ப் பண்ண மன்னிச்சிரு, அப்புறம் பார்க்கலாம். டேய் ஒரு நிமிஷம், நான் உன்னோட ஸ்டடி குரூப்ல வந்து படிக்க கூடாதா? என்ன சேர்த்துக்க மாட்டியா? உன்னையாண்டி சேர்த்துக்கணும் நினைச்சேன். எனக்கு நல்லா படிப்பு வராது, அதனால நீ என்ன இன்வைட் பண்ண மாட்டேன்னு தெரியும். நான் எதுவுமே சொல்ல, நீ யாவன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும்டா, நான் உன் கூட இருந்தா உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. நீ தப்பா எதையோ யோசிச்சு கஷ்டப்பட்டு இருக்க. இன்னைக்கு நாங்க ஸ்டடி குரூப் மீட்டிங்கை வந்து முடிச்சிட்டோம். அதனால நாளையில இருந்து வேணா நீ வா. முக்கியமா நான் அவ கூட பிராக்டிஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து எனக்கு டேபிள் மேனேஜ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். நீயும் வா, அதுலயும் கத்துக்கோ. உண்மையா வாடா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப வரதானே, இதுக்கு எதுனா நொட்ட சொல்லாத 1008 கதையா. நீ கூப்பிட்டதே சந்தோஷம். என் ஹிஸ்டரி இதாண்டா உயர் நண்பன். அதுக்கப்புறம் இவங்க ஸ்டடி குரூப்ல டெக்னாலஜி கொஞ்ச நேரத்துல வந்த உடனே திரும்ப இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நரிகா வந்து ஹீரோவை பார்த்து கேட்பா, என்னடா டெக்னாலஜியோட வீட்டுல போய் நீ ஒரு நைட்டு ஸ்டே பண்ணியாமே? கொனகா வீட்டுல ஃபர்ஸ்ட் இருந்தேன்னு டெக்னாலஜி வீட்டுல இப்ப இருக்க, என்னடா அவங்களுக்குள்ள நடக்குது? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் அவங்க கூட படிக்கிறதுக்காக போன இடத்துல என்ன சாப்பிட வச்சு அதே இடத்துல தாங்க, அவ்வளவுதான். ஓஹோ, அப்ப அவ யோசிப்பான், கோனகா கிட்ட ஃபர்ஸ்ட் இவன் போனான்னு சொன்னா இப்ப டெக்னாலஜி கிட்ட போறான், ஏதோ சரியில்லையே. பரவாயில்லையே நரிகா, உனக்கு டேபிள் மேனேஜ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. டேய் கலாய் கதான்னு சொல்லிட்டேன். நான் மியோகோஜிமா ஃபேமிலியோட பொண்ணுன்ற முறையில் நான் இந்த விஷயத்துல நல்லா கத்துக்கணும், கரெக்டா பண்ணுடா. இன்னும் நான் கத்துன்னு தானே இருக்கேன் நிறைய அப்படின்னு இவங்க 2 பேரும் காமெடி பண்ணி பேசிட்டு இருக்கும் போது இதை பார்த்து நம்ம டெக்னாலஜி சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான உண்மையான விஷயமே இப்பதான் எனக்கு தெரிய வருது, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. ஆனா உண்மையிலே நீங்க ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கீங்க. ஹீரோவும் டெக்னாலஜி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும். காலையில இருந்தே நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் ஓப்பனா எங்க கிட்ட பேசுங்க, நாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆளுங்க தான், நாங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். ஹீரோ சொல்றது கேட்ட அவ சோகமாவா? சரி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வீட்டுல எனக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறாங்களா? அரேஞ்ச் மேரேஜா? அப்போ நீங்க சோகமா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. இல்ல அது அப்படி இல்ல. டெக்னாலஜி ஃபேமிலி சார்பா நான் தான் அவங்களுடைய பொண்ணுன்ற முறையில எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இங்க இருக்கு. ஆனா அந்த ஒரு நாள் இப்போ இவ்வளவு சீக்கிரம் நான் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திடீர்னு யாரையோ ஒருத்தரை எனக்கு அரேஞ்ச் மேரேஜுக்காக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது என்னால எப்படி ஏத்துக்க முடியும்ன்றது தான் என் மனசு கொஞ்சம் ஆழமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நடிகாவும் ஆமாண்டா இட்ஸ் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப அவங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயமா மாறிடும். நடிகா, அப்போ உங்க வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ் பத்தி பேசினாங்களா? இது வரைக்கும் பேசல, கண்டிப்பா ஒரு நாள் பேசுவாங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் மீன் பண்ணலாம் சொல்ல. இங்க பாரு, எனக்கு ஒண்ணு அவங்க பாக்குற பையன் மேலாம் எந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு அரேஞ்ச் மேரேஜே விருப்பம் இல்ல. நான் வந்து ஒருத்தரை நேசிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். இது கேட்டு ஹீரோ, ஓஹோ இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு. ஆனா அவனுக்கு தெரியாத பல்புக்கு அவனை விரும்புறானு. என் பேரண்ட்ஸ் பத்தி தான் உனக்கே தெரியுமேடா. அவங்க ஆல்ரெடி வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ ஒன்னும் கல்யாணம் ஆகிற வயசுல உனக்கு வரல, வரும்போது நாங்களே உனக்கு பையனா பார்த்து வைக்கிறோம் கல்யாணம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. நான் அதை நான் பொறுமையா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நாள் வர இருக்கும். ஆமா, அவன் பேரண்ட்ஸே இப்படிதான், சின்ன வயசுல இருந்து நான் பாத்துங்கிற மாதிரி ஹீரோ கலாய்க்கிறான். சோ டெக்னாலஜியும் டொமனரி, நீ இந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஆனஸ்டா சொல்ல போனா எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்டை பத்தி பெருசா எந்த விதமான விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த பையனை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். அதுதான் நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல வேண்டியதா இருக்குங்க. ஏன்னா ஒரு பையனை பிடிச்சி தான் நீங்க வாழணுமே கண்டி பிடிக்காம வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை அப்புறமா வீணாயிடும். அதனால நீங்க சரியா தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நன்றிப்பா, நீங்க சரியான விளக்க கொடுத்து எனக்கு புரிய வச்சுட்டீங்க. ஹீரோவும் அதே தான் நான் சொல்றேன், நீங்க தெளிவா முடிவெடுத்தாலே போதும். அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, இல்ல லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அந்த பையன் உங்களுக்கு ஏத்தவனா அப்படின்றத பாருங்க. நரிகாவும் சரியா சொன்னடா அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்றான். அப்புறம் அவ கார்ல வந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறான், இந்த சென்சேஷனா என்னன்னு தெரியல. அவன் ஜஸ்ட் ரொம்ப கம்மியாவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அவனுக்கே இது பெருசா ஐடியா இல்ல போல. இருந்தாலும் அவன் சொல்லும் போது எதுக்காக என் மனசு கொஞ்சம் வேற விதமா ஃபீலிங்கா எனக்கு தோணுது. அன்னைக்கு சொன்ன விஷயத்தை தான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல அவளும் இருக்கான். ஹீரோ இன்னைக்கான லெசன் என்னன்னு பத்தி கேட்கறான். அதோட சோசியல் டான்ஸ்னு இங்க ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த ஒரு டான்சிங் கிளாஸ் தான் இங்க நடக்க போகுது. டான்ஸா? எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதுங்க. ஆட தெரியாதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான டான்ஸ் ஸ்டெப் தான் இதுல இருக்கும். சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ. இந்த டேபிள் மேனஸ் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த சோசியல் டான்ஸ்ன்றது. நீ நிறைய பேர் முக்கியமான முன்னாடி டான்ஸ் ஆடும் போது ஒரு சரியான முறையில ஆடணும், அது ஒழுங்கா. சோ அதுக்கான ஒரு பிராக்டிஸ் தான் இது. கட்டாயமா நீ இது கத்துக்கிட்டே ஆகணும். சரி ஓகேங்க, புரிஞ்சுது. அங்கேயே நின்னா இப்படி கிட்ட வாடா, என்னடா ரொம்ப கிட்ட இருக்க போல, கிட்ட வாடா அப்படின்ற மாதிரி அவ கத்துறா. ஹீரோ அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்ல போயிட்டு அவ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஒவ்வொன்றையும் அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒரு பக்கம் வெக்கமா இருக்கு, ஆனா அவளுக்கு அதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் அவ சொல்ற பிரகாரமே அவ அங்க ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி அவனை கத்து கொடுக்குறான். இதுதான்டா டான்ஸ், ஏன்னா இவ்வளவுதானா, இதை பிராக்டிஸ் பண்ண போதுமா? ஆமா, இருந்தாலும் உண்மையிலே டோமனாரி உனக்கு நேச்சுரலாவே நிறைய டேலண்ட் இருக்கா, ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிற எல்லாத்தையும். அதுவாங்க இல்ல, நான் மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் எல்லாமே சில டைம்ல எடுத்தேன்னா அது எப்படி கொஞ்சம் ஸ்பீடா கத்துக்கணும், அந்த மாதிரி இதுவும் மார்ஷியல் ஆர்ட் எப்படி நீங்க கத்துக்கணும் அதே முறையில தான் இந்த ஒரு டான்ஸையும் வந்து நல்லா உள்ளார்ந்து ஸ்பிரிட்டோட ஆடணும். என் கூட பிராக்டிஸ் பண்ணது உனக்கு பிடிச்சிருக்கு தானே? உங்களுக்கு மல்டிபிளான டேலண்ட் இருக்கு டெக்னாலஜி, உண்மையிலே நீங்க வேற லெவல் தான். சரி ட்ரைனிங் திரும்பி ஆரம்பிப்போமா? அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கைப்பிடிக்கலாம் வரும்போது ஹீரோ டக்குன்னு ஒரு இடத்த பார்த்து வைக்கப்படுவான். திரும்பிப்பான். இதை பார்த்து அவ ஏய் திரும்பிலாம் டான்ஸ் ஆடக்கூடாதா, என்ன பார்த்து டான்ஸ் ஆடுற மாதிரி அவ கேட்கறா. ஹீரோவும் இல்லைங்க என்னால பார்க்க முடியாது. என்னடா ஆச்சு உனக்கு, அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? அது என்னன்னா உங்களுடைய துணி கொஞ்சம் சரி பண்ணுங்க. இதை பார்த்தாவ அட கடவுளே பாத்துட்டியா எல்லாத்தையும்? இல்லங்க நான் பார்க்கல. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் திரும்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்ற பிரகாரமே சூப்பரா பண்ண ஆரம்பிச்சான். ரொம்ப நேரமா அவங்க பண்ணதுல. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கான லெசன்ஸ் இது போதும்டா. டெக்னாலஜி நீங்க நிறைய சோஷியல் டான்சஸ் எல்லாத்தையுமே கலந்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து டின்னர் பார்ட்டிஸ் எங்களை கூப்பிடும் போது எங்க ஃபேமிலி சார்பா நாங்க போகும்போது அதெல்லாம் காமனான விஷயம். அங்க டான்ஸ் ஆடுறது உனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு? இந்த விஷயம் கத்துக்கிறது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இன்னும் சில பேருக்கு மத்தியில நான் டான்ஸ் ஆடுறத பார்த்தே தெரியணும். ஆமாண்டா உண்மைதான். என்ன இருந்தாலும் அந்த சோஷியல் டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டிக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல நீ உன்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட தான் போய் ஆட முடியும். நானும் எனக்கு
எனக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்ட அந்த ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட கூட தான் போய் டான்ஸ் ஆட முடியும். உண்மையிலே அப்ப நான் உங்களை மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்த குரு. உண்மையாவா? ஆமா. இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா உங்க கூட இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஆனா அவங்க கூட டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு வருத்தமா இருக்கு. இதை கேட்ட அவ டக்குன்னு வெக்கப்பட்டு திரும்பிப்பா. என்னாச்சு அப்படின்னு தப்பா சொல்லிட்டோம். தெரிஞ்சு உங்களுக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்லையே. சரி நாளைக்கு பாப்போம் டோமனாரி. அன்னைக்கே அவ சந்தோஷமா போறா வீட்டுக்கு. அன்னைக்கு சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா டீல ஏகப்பட்ட சுகரை போட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ நினைச்சுக்கினேன் எனக்கு ரொம்ப நல்லா பேசிட்டான். இப்பதான் எனக்கு சோகத்துல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. ஆனா தொடர்ச்சியா இந்த மாதிரி என்னால அவன் கூட இருக்கவே முடியாது. மேபி ஒரு நாள் டெக்னாலஜி குரூப் உடைய ஒரு பெஸ்டான பொசிஷன்ல அவனை நிக்க வச்சா அதுக்கப்புறம் நாங்க ஒன்னாவே இருக்கலாம். இருந்தாலும் இந்த விஷயம் நடக்கணும்னா நிறைய இங்க தடைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் மீறணும் அப்படின்னு அதை எடுத்து குடிக்க பாப்பாருங்க. அவங்க அம்மா அங்க வருவாங்க. என்னம்மா டெக்னாலஜி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, நீ 2-3 நாளாவே சோகத்துல இருந்தது பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரிஞ்சது. அது ஒண்ணு இல்லம்மா, ஏதோ ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் அந்த பையன் கூட நீ ஜாலியா இருந்தது தானே, அதுதானே யோசிச்சு பார்த்தேன். நீ டோமனாரி கூட கிளாஸ் அட்டன் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஜாலியா வீட்டுக்கு வரேன். ஆனா இங்க இருந்து கிளம்பும் போது ரொம்ப சோகமா போற. தனியா இருக்கும் போது மட்டும் நீ எதுவும் பெருசா அவங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணி பேசவே இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பரவாயில்லையே, இந்த அளவுக்கு முன்னேறிட்டியா உன்னுடைய ஃப்ரெண்டு கூட? நீ என்னுடைய பொண்ணு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவன் உனக்கு ஒரு நல்ல நண்பனா தான் இருக்கான். ஆமாமா, அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அவன் கூட கண்டிப்பா எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சந்தோஷமா சொன்னாலும் ஒரு செகண்ட்ல வருத்தம் போயிடுவான். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா, என்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான ஒரு ஆளா தான் எனக்கு வேணும்னு. அதுவும் நீங்க பாக்குற அந்த ஒரு நபர் கண்டிப்பாமா எந்த ஒரு வகையிலையும் நம்மளுடைய ஃபேமிலியோட எல்லா விதமான பிரச்சனையும் உன்னுடைய தலையில சுமத்த மாட்டாங்க. உனக்கேற்ற சரியான ஆளை நாங்க சூஸ் பண்றோம். உனக்கு பிடிக்கலன்னா கூட சொல்லு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லா வகையிலும் நம்மளுடைய ஃபேமிலிக்கு நான் மரியாதையா பாதுகாத்து தீருவேன். எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நான் சரியான ஆளை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பெரிய ஒரு நம்பிக்கை அவங்க ஃபேமிலிக்கே கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமா அவளை பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு இருக்க சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவ சோகத்தோடைய பார்த்தா ஹீரோ கூட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். சோ ஹீரோவும் என்னடா ஆச்சு திரும்பின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அவ எனக்கு பொண்ணு பார்க்க வர போறாங்களாம். சோ அந்த ஒரு மீட்டிங்ல எனக்கு ஏத்த பையன் வருவானா இல்லைன்றது என்னால தெரியாது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பையனா வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லன்னா வேணான்னு விட்டுலாம். ஆமா டோமனாரி, நீ சொல்றது உண்மைதான். இருந்தாலும் உங்ககிட்ட இது வரைக்கும் நான் சொல்லாத விஷயங்களை ஷேர் பண்ணினா நல்லா இருக்கும்னு தோணுது. சோ அதுக்கப்புறம் அவ உண்மையை சொல்ல ஆரம்பிப்பான். டோமனாரி, உண்மையை சொல்லப்போனா நான் டெக்னாலஜி ஃபேமிலியோடைய தத்தெடுக்கப்பட்ட பொண்ணு. என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்களுக்கு குழந்தை இல்ல, அதனால சின்ன வயசுல என்ன தத்தெடுத்து வளர்த்தாங்க. எனக்கு அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேமிலியில பணம் வச்சிட்டு இருக்காங்களோ இல்லையா அதை பத்திலாம் கவலை இல்லை. ஆனா என்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்காக நான் இந்த விஷயத்த பண்றேன். அந்த ஃபேமிலிக்கான மரியாதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்க ஃபேமிலியில இந்த மாதிரியான ஒரு என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு நடந்ததுன்னா இது ஒரு டியூட்டி அவங்களுக்கு அப்படிலாம் இல்ல. ஆனா சில விஷயங்கள் அது காமனா ஒத்து போகும். இதை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கான ரீசனே நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கின பிறகுதான். அதனாலதான் உன்னை நம்பி நான் இந்த விஷயத்த சொல்றேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுப்ப நம்புறேன். அப்பதான் ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஆமால, இவ அப்பவே என்னை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா. அப்ப இவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பதான் ஹீரோவும் சொல்றான், கவலைப்படுறீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆனா ஹீரோ கோனகா ஃபேமிலியோடைய தத்தெடுக்கப்பட்ட பையனா இல்ல, ஒரு எம்ப்ளாயி அங்க இருக்கான். சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அதே விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். இதை பார்த்து கோனகா வந்துட்டு என்னடா ஆச்சு, என்ன ஆழமா யோசிச்சுட்டு இருக்கேன், சாப்பாடு ஊட்டுறேன் எனக்கு அப்படின்ற மாதிரி அவ கேட்க. அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஹீரோ அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். என்ன எதுக்காக சூஸ் பண்ணி வச்சுங்கன்னு. அவ அதுக்கு, நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் உன்னாலதான் இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனாலதான் ஏற்றுக்கு நீ இந்த இடத்துல இருக்கணும், நான் இந்த மாதிரி பண்ணேன். என் வருத்தத்தை எல்லாமே நீ தான் போக்குறேன். சில முறை முரண்டு பிடிப்பாங்க, இங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அதெல்லாம் நீ தான் எனக்கு ஸ்ட்ரிக்டா இல்லாம பாத்துக்கிறேன். அப்படியா? இருந்தாலும் நான் சொன்ன விஷயம் மாறாது. அப்ப ஹீரோ அவகிட்ட பேசின பிறகுதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். நம்ம இருக்கிற வச்சுதான் இவங்க எல்லாருக்கும் மைண்டே ரிலீஃபா இருக்கு போல. பணக்காரவா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான், கோனகா ஃபேமிலியில நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் டெக்னாலஜி அங்க இருக்கான். இருந்தாலும் கோனகா சொல்ற விஷயம் உண்மைதான், டெக்னாலஜிக்கும் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அவளை பத்தி யோசிக்க. அவளுக்கான அங்க என்கேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள் அங்க வந்துட்டான். ஸோ அங்க அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.